ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பீழங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதி. ஐயா தவம் இருக்கின்ற போது தவத்தினுடைய தன்மை எப்படி இருந்தது என்பதை இந்த விருத்தத்தின் மூலம் ஐயா நமக்கு சொல்லி வருகின்றார்கள். ஐயா உண்டு. விருத்தம்: கண்டவர் பாலேத்து கண்சுழி முனையில் நாட்டி பண்டவர் சகலில் உள்ளே பண்டவர் சகலில் பெற்ற படிமுறை தவற நாட்டி கொண்டவர் லோகம் தன்னை குவிய ஓர் தலத்தில் ஆக்கி இரண்டதும் அறிய வேண்டி இவதவம் செய்யலுற்றார். ஐயா தவம் இருக்கின்ற போது ஒரே நினைவாக பரபிரமத்தை தன்னுள் கண்டு தன்னுள் ஊறுகின்ற அந்த கொண்டை அமுது என்று சொல்லக்கூடிய அந்த அமுதத்தை உண்டு அதனால் வருகின்ற இன்பத்தை அனுபவித்து ஒரு சுழி முனையில் தன்னுடைய கவனத்தை நிலைநாட்டி பண்டு நாராயணமூர்த்தி திருப்பார்கடலுக்குள் வைத்து கொடுத்த விஞ்சை உபதேசத்தின்படி அணு அளவு கூட அந்த உபதேசத்திலிருந்து விலகிவிடாமல் இந்த உலக மக்கள் எல்லோரையும் நல்வழிப்படுத்தி தர்மீக வாழ்வை அங்கே அருள வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் வர வேண்டும் என்று எண்ணுகின்றார். அதன்படி அந்த 18 சாதி அந்த கல்லினீசனால் பிரிக்கப்பட்டிருந்த 18 சாதி மக்களும் ஐயா நினைத்தவுடனே அங்கு வந்து கூடுகின்றார்கள். வந்து கூடிய மக்களுடைய மனநிலையை எம்பெருமான் சோதிக்கின்றார். இரண்டரும் அறிய வேண்டே. அவனுடைய தவத்தின் நோக்கம் நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார், நன்மை எது, தீமை எது, அங்கே தர்ம நெறி எது, அதர்ம நெறி எது என்பதை அறிந்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து தர்மீக வாழ்வு அருள்வதற்கும் பொல்லாதவர்களை அழித்து நரகத்தில் தள்ள வேண்டும் என்பதற்காகவோ தன்னுடைய தவத்தை ஐயா மேற்கொள்ளுகின்றார்கள். ஐயா உண்டு.